அனைவருக்கும் வணக்கம். முனைவர் ஏ சைலஜா, தமிழ்துறை தூய நெஞ்ச கல்லூரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு குறவஞ்சி. குறவஞ்சி அப்படின்னா குறத்தி பெண்கள் குறி சொல்றது, தன்னுடைய மலை வளங்களை சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இடம்பெறதுதான் குறவஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல திரிகூடராசப்ப கவிராயர் எழுதிய திருக்குற்றால குறவஞ்சியை தான் அதுல ஒரு பாடல் நமக்கு பாடப்பகுதியா வந்திருக்குது. அந்த பாடல்ல டைரக்டா பாடலுக்குள்ள போயிடலாம். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பர், கனக சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் தேர்காலும் பரிகாலும் வழுகும், கூணலிலம் பிறை முடித்த வேனில் அலங்கார், குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே அப்படின்னு சொல்லிட்டு குறத்தி பாடுற மாதிரி இருக்குது. இந்த பாடல் நிஜமாவே ஒரு அருமையான பாடல். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும். வானரங்கள்லாம் ஆண் குரங்குகள், மந்தினா பெண் குரங்கு. வானரங்கள் கனியை எடுத்துட்டு வந்து பெண் குரங்கு கிட்ட கொடுக்குமா. ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, கொடுக்குமா. என்னுடைய நாடு எப்படி தெரியுமா இருக்கு, எவ்வளவு செல்வ வளம் மிகுந்து இயற்கை வளம் மிகுந்து இருக்குதுன்னு பாடுறா குறத்தி. அப்ப பாடம் போட போது எழுதப்பட்ட வரிகள் தான், அந்த கற்பனையோட எழுதப்பட்ட வரிகள் இது. வானரங்கள்லாம் ஆண் குரங்குன்னு சொன்ன, மந்தினா பெண் குரங்கு. வானரங்கள் கனியை கொடுத்து மந்தி கூட்டங்கள் சாப்பிடுது, மந்தியோடு கொடுத்து சாப்பிட்டு கொஞ்சுது, கொஞ்சி விளையாடுது. மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். மந்தி வந்து சாப்பிடுது இல்லையா, அதுல சிந்துது, கீழே சிந்துற பழத்துக்கு யார் தெரியுமா, மேல இருக்கிற தேவர்கள்லாம் கெஞ்சுறாங்களாம். அவ்வளோ இனிப்பா இருக்குமா, அவ்வளோ தேன் அமிர்தம் போல இருக்குமா. அங்க வானவர்கள்னாலே நமக்கு என்னன்னா அமிர்தம் தான் நமக்கு ஞாபகம் வரும், தேவர்கள் வானவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா. ஆனா அவர்களே இந்த பழத்துக்காக கெஞ்சுறாங்களாம். காணவர்கள் வழி எறிந்து வானவரை அழைப்பர். இதை தெரிஞ்ச காணவர்கள் யாருன்னா அந்த வாழ்கின்ற மக்கள் வானவரை வாங்க வாங்கன்னு அழைக்கிறாங்களாம். வானவரை அழைப்பர், கனக சித்தர் வந்து காய சித்தி விளைவிப்பர். அது மட்டும் இல்ல, அந்த குற்றால நகர்ல கனக சித்தர் சித்து வேலைகளை காய சித்திகளை செய்கின்ற மண்ணை பொண்ணாக்குறவங்களா இருப்பாங்களே சித்தர்கள், இவர்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து சித்து விளையாட்டை விளையாடிட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு இயற்கை வளம் மிகுந்த ஒரு நாடு என்னுடைய நாடு அப்படின்னு சொல்றாங்க. கனக சித்தி விளைப்பர், தேன் அருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும். தேன் அருவி என்னுடைய நாடு வந்து தேன் அருவி வந்து கொட்டுமா. அந்த அருவிக்கு திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரன் தெற்கலாம். அதாவது தேன் அருவி கொட்டுற தேன் அருவி அந்த தெரிச்சு போயிட்டு மேல போய் சூரியன் கிட்ட போய் படுதான். தண்ணி எப்படி எப்படி ஒரு இமேஜின் பாருங்க. தேன் அருவி சிந்தி மேல போய் படுது. அந்த நீர்த்துளி சூரிய பகவானுக்கு பச்சை 7 குதிரைகள் இருக்கு இல்லையா, அந்த சூரிய பகவானுடைய 7 குதிரை கால்களையும் தேர்காலைகளையும் நனைக்குதான் அந்த நீர். அந்த அருவி நீர் அந்த ரெண்டத்தையும் நனைக்குது. என்னன்னா சூரிய பகவானுடைய தேர்கால், குதிரைப்படை பரி. இங்க பாருங்களேன், செங்குதிரையின் தேர்காலும் பரிக்காலும், பரினா குதிரை, குதிரைகளுடைய கால்களும் வழுக்குதான். அந்த அளவுக்கு போர்ஸா போய் அடிக்குதான். கூணலிலம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலை எங்கள் மலையே. அது மட்டும் இல்ல, கூணலிலம் இளம் பிறை, இளம் பிறையை அணிந்த சிவபெருமான் வாழ்கின்ற ஊர் என்னுடைய ஊர், திருக்குற்றால நாதர் வாழ்கின்ற ஊர் என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மலையுடைய பெருமைய ஒரு குறத்தி வந்து பெருமையா சொல்றார். வானரங்கள் வந்து தன்னுடைய பழங்களை வந்து ஷேர் பண்ணிக்குதான். அது சிந்தும் போது வானவர்களே வந்து கெஞ்சுறாங்களாம். அதுக்கப்புறம் காணவர்கள் வந்து எல்லாரும் வானவர்களை கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு சொல்றாங்களாம். அதுக்கப்புறம் இந்த இவங்க சித்தர்கள்லாம் வந்து காய சித்தி விளையாடிட்டு போவாங்களாம். இந்த தேன் அருவி வந்து மேல சூரிய பகவான் மேல பட்டு சூரியன் பகவான் இருக்கின்ற தேர்காலும் பரிக்காலும், அதாவது குதிரை கால்களும் நனைந்து வழுக்குதான். இப்படிப்பட்ட நாடு என்னுடைய நாடு. அது மட்டும் இல்ல,
திரிகூட பிறை நிலைவை கொண்ட அணிந்த சிவபெருமான் வாழ்கின்ற திரிகூட ராசப்பர் வாழ்கின்ற ஊர் என்னுடைய மலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து குறத்தி பாடுவதாக நமக்கு பாடப்பகுதி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்த பாடல் என்ன பாடல்னா, இதுவும் ஒரு நல்ல பாடல், நந்தி கலம்பகத்துல இருந்து வந்திருக்கு. நந்தி கலம்பகம் அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. நந்தி கலம்பகம் கலம்பகம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, அதாவது களம்னா 12, பகம்னா பாதி, 12ல பாதி 6, 12 கூட்டல் 6 18, 18 உறுப்புகளை கொண்டு கட்டப்படுவதுதான் நந்தி கலம்பகம். அதாவது பூக்கள் நிறைய கலர் கலரான பூக்கள் தொடுத்து மாலையாக தொடுக்கும் போது அதுக்கு கதம்பம் என்று சொல்லுவார்கள். அது போல 18 உறுப்புகளை கொண்டு கட்டப்படுவதுதான் கலம்பகம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நந்தி கலம்பகம் பாத்தீங்கன்னா பல்லவ மன்னனை சார்ந்த நந்திவர்மன் அப்படின்றவன் பல்லவ மன்னன். அந்த பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன் நிறைய போர்ல நிறைய சிறந்தவனா இருக்கிறான். அவன் வந்து ரொம்ப யாரையுமே அவனை வந்து பீட் பண்ணவே முடியாது, அவனை அடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை உடையவனா இருக்கிறான். வள்ளல் தன்மை, போர், வீரம் எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையா இருக்கிறான். அவனை வந்து அடிக்கவே முடியல. ஆனா இந்த நந்திவர்மனுடைய மாற்றாந்தாய் மகன்கள் 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 இது வந்து ஒரு செவி வழி கதை தான். இந்த பேக்ரவுண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க இந்த பாடலுக்குள்ள போக முடியும். அதனாலதான் நான் அதை சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த 4 நிறைய கதை செவி வழி கதை இருக்கு. அதுல நான் ஒரு கதையை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். 4 மாற்றாந்தாய் மகன் இருக்கிறாங்க. அந்த 4 மாற்றாந்தாய் போர் மூலயமா வந்து போர் தொடுக்குறாங்க. அவனால ஜெயிக்கவே முடியல. ஆனா இந்த 3ஆவது மகனான காடவர் அப்படின்றவரு என்ன பண்றாருன்னா, புலவர் அவர் வந்து வசை பாடுறாரு. அறம் வைத்து பாடுறாரு. அறம்னா இங்கே வசைன்னு அர்த்தம். வசை வைத்து பாடுற ஒரு உத்திய வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அந்த உத்தி அவனை அழிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. வசை வைத்து பாடுதுன்னா புகழ்வது போல பழிப்பது, பழிப்பது போல புகழ்வது, இந்த மாதிரி எல்லாம் வந்து வைத்து பாடுவதுதான் வசை பாடுதல். இத பாட பாட வந்து அவனுடைய ஆயுள் குறைந்து கொண்டே வருமா, அவனை உயிரிழந்துருவானா. யாருன்னா நந்திவர்மன். இதுதான் இதனுடைய விதி. இது வந்து இந்த அரசியல் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நந்திவர்மனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நம்மளால ஒரு தமிழ் வளருதே, தமிழ் வந்து வளர்ச்சி அடையுதே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு பாட வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாடல் தான் இது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இது பாடலுக்குள்ள நம்ம போயிடலாம். வானூறு மதியை அடைந்தது உன் வதனம், வையகம் அடைந்தது உன் கீர்த்தி, காலூறு புலியை அடைந்தது உன் வீரம், கற்பகம் அடைந்தது உன் கரங்கள், தேனூறு மலரால் அரியுடம் சேர்ந்தால், செந்தழல் புதுந்தது உன் மேனி, யானும் என் கவியும் எவ்விடம் புகுவேன், எந்தையே நந்தி நாயகனே. இந்த பாடல் முழுக்க முழுக்க அவனை வந்து புகழும். ஆனா அது இல்லாம போயிடும். அந்த புகழ்ச்சி வந்து இல்லாம போகும். நீங்க உள்ள பாடலுக்குள்ள பயணிச்சோம்னா நமக்கு தெரியும். பாருங்களேன். வானூறு மதியை அடைந்தது உன் வதனம். இந்த கடல் சூழ்ந்த உலகத்துல வானூறு மதியை அடைந்தது உன் வதனம். வதனம் அப்படின்னு சொல்லி சொன்னா முகம், அழகான முகம். உன்னுடைய நந்திவர்மனே, உன்னுடைய முகம் வானூறு மதியை அடைந்தது. நிலா அழகா இருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய முகம் தாண்டா. உன்னுடைய முகம் அங்க போயிடுச்சு, அப்ப அவன் இறந்துட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? வானூறு மதியை அடைந்தது உன் வதனம். உன்னுடைய அழகான முகம், இந்த வட்டமான முகம், அழகான முகம் நிலவை அடைந்தது. அதுக்கப்புறம் வையகம் அடைந்தது உன் கீர்த்தி. வையகம்னா உலகம். இந்த உலகம் முழுக்க அறியும். எல்லா காடு, மலை, நீர்நிலைகள் எல்லாமே பேசும். உன்னுடைய கீர்த்தினா வெற்றி. உன்னுடைய கீர்த்தி பேசும். ஆனா இப்போ நீ இல்லாம போயிடுவ அப்படின்னு ஒரு உத்தியை வச்சு பாடுறாங்க. இதுதான் வசைப்பாடுதல் உத்தி. வையகம் அடைந்தது உன் கீர்த்தி. உலகம் ஃபுல்லா இப்ப எப்பயுமே பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், செத்து போயிட்டதான் அவன் இதை பண்ணானு அதை பண்ணானுன்னு சொல்லுவான். அது போல வையகம் அடைந்தது உன் கீர்த்தி. உலகம் முழுக்க உன்னுடைய பாடல்கள் ஒலிக்குண்டா அப்படின்றாங்க. காலூறு புலியை அடைந்தது உன் வீரம். வீரம்னா சிங்கம், புலி நம்ம ஞாபகம் வரும் இல்லைங்களா? ஆனா உன்னுடைய வீரம் எங்க தடவை போச்சு? காலூறு காட்டுல இருக்கிற புலிகிட்ட போயிடுச்சுடா உன்னுடைய வீரம். இப்ப நீ ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கிற அப்படின்ற மீனிங்க கொடுக்குது பாருங்க. காலூறு புலியை அடைந்தது உன் வீரம்.
உன்னுடைய வீரம், நீ வீரமுடையவன். ஆனாலும் இந்த வீரம் எங்க போயிடுச்சுன்னா காட்டுல வாழ்கின்ற புலிகிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். கற்பகம் அடைந்தது உன் கரங்கள். கற்பக மரம் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான மரம், சிறப்பு வாய்ந்த மரம், எதை கேட்டாலும் தரும். அது கொடைத்தன்மை உடைய மரம். அப்படிப்பட்ட மரம் கற்பகம் அடைந்த கரங்கள்னா உன்னுடைய கை. நந்திவர்மனே, உன்னுடைய கைகள், நீ வாரி கொடுக்கின்ற கைகள் எங்க போயிடுச்சுன்னா கற்பக மரத்துக்கிட்ட போயிடுச்சு. ஆனா இப்ப நீ குடுக்கறது இல்ல அப்படின்றத சொல்லாம சொல்றாங்க. கற்பகம் அடைந்தது உன் கரங்கள். அதுக்கப்புறம் தேனூறு மலரால் அரியிடம் சேர்ந்தாள். தேனூறு மலரால் அரியிடம் சேர்ந்தாள். தேனூறு மலரால் அப்படின்னா தேன்கள், மலர்ல தேன், தேன் இருக்கின்ற மலர்ல நிற்கின்ற நம்மளுடைய லட்சுமி தேவி. லட்சுமி தேனூறு மலரால் அரியிடம் சேர்ந்தாள். அரினா இங்க வந்து பெருமாள். பெருமாள் செல்வ செல்வ சிறப்பு வாய்ந்தவர் இல்லையா? உன்னுடைய செல்வங்கள் எல்லாம் எங்க போயிடுச்சான்? லட்சுமி, உன்கிட்ட இருக்கிற லட்சுமி தேவி எங்க போயிட்டா அப்படின்னா அரி கிட்ட போயிட்டா. அப்ப உன்னுடைய செல்வம் உங்ககிட்ட இல்ல, இப்ப நீ ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா இருக்கிற, பூஜ்ஜியமா இருக்கிற அப்படின்னு சொல்றான். செந்தல் தேனூறு மலரால் அரியிடம் சேர்ந்தாள், திருமால் கிட்ட போயிட்டா. அது மட்டும் இல்ல, செந்தழல் புகுந்தது உன் மேனி. நீ இதை கேட்க கேட்க நீ இறந்து படுவ. அப்ப நீ உன்னுடைய மேனி என்னவா மாறிடும்னா செந்தழல்ல தழல்னா நெருப்பு, செந்தழல்ல போயிடுச்சு மேனி அப்படின்னு சொல்றான். யானும் என் கவியும், யானும்னா இங்க புலவன், யானும் என்னுடைய கவி பாடுற திறமையும் எவ்விடம் புகுவேன்? எங்க போவனே தெரியலையே, நீ இல்லையடா, உன்னை புகழ்ந்து பாடுறதுக்கு நீ இல்ல. யானும் என் கவியும், யானும்னா நானும், கவி பாடுற திறமையும் எவ்விடம் போவேன்னு எனக்கு தெரியல, எங்க போவோன்னு தெரியல. எந்தையே, எந்தையேன்னா தந்தையே, தந்தையே, என் தந்தையே, நான் நந்தி நாயகனே அப்படின்னு பாடுறான். புரியுதுங்களா? வாணி இது மதி கிட்ட போயிடுச்சு உன்னோட முகம். அப்புறம் வந்து வையகம் ஃபுல்லா உன்னுடைய கீர்த்தி பரவிடுச்சு. புலிகிட்ட போயிடுச்சு உன்னுடைய வீரம். கற்பக மரத்துக்கிட்ட போயிடுச்சு உன்னுடைய கொடைத்தன்மை. தேனூறு மலரால், அதாவது செல்வ வளங்கள் எல்லாம் அரியிடம் போய் சேர்ந்து விட்டது. இறுதியாக செந்தழல் புகுந்தது உன் மேனி. யானும் என் கவியும், நானும் என்னுடைய கவி பாடுற திறமையும் எங்க போய் சேருவனே தெரியலையே. எந்தையே நந்தி நாயகனே அப்படின்னு சொல்லி பாடுறான். இதோட இந்த பாடல் முடிஞ்சது. நன்றி, வணக்கம்.